நம்ம இன்றைக்கி துவாதசி பாரணிக்காக ஒரு மோர் குழம்பு வைக்க போகிறோம். அப்புறமா வந்து இந்த கேரட்டு தேங்காய் துருவி போட்டு பொரியல், சேப்பங்கிழங்கு வறுவல், ஜவ்வரிசி பாயாசம் வெந்துட்டுருக்கு. அது ஜவ்வரிசி வெறும் பானாலில் வறுத்துட்டு அந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் போட்டுட்டு ஏலக்காய் பவுடர், முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போடலாம். சாதம் பச்சரிசி சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். சும்மா கொஞ்சோண்டுப்பா, ரொம்ப கம்மியாக, ஏன்னா 2 பேருக்கு தானே, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு கூட கிடையாது, அரை ஸ்பூன் அளவுக்கு தான் பாருங்கள். துவரம்பருப்பு, தனியா, சீரகம், பச்சரிசி இதெல்லாம் 4 சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 2 பீஸ் தேங்காய் போட்டு துருவிட்டேன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து நம்ம எப்படி குழம்பு தாளிக்கலான்னு பார்க்கலாம். இதை அரைச்சிட்டேன்ப்பா. இதுக்கு தேவையான தயிர் நான் அரைக்கும் போதே தண்ணிக்கு பதில் கொஞ்சம் தயிரை விட்டு அரைச்சிட்டேன். இப்போது 2 கரண்டி தயிரை போட்டுடலாம். அதில் போட்டு கலந்து வச்சுக்குவோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு காயும் போட போகிறதில்ல, காஞ்ச சுண்டக்காய் வறுத்து தான் போட்டு இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க போகிறோம். போதும், 3 கரண்டி அளவுக்கு தயிர் விட்டுருக்கேன். இது போதும் மோர் குழம்புக்கு. பார்க்கலாம் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. கேரட் பொரியல் தாளிக்கலாம்பா. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போடுறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதுக்கு காரத்துக்கு ஒரு அரை பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மணலில் விளைஞ்ச கிழங்குன்றதுனால இதுக்கும் வந்து பெருங்காயம் போடணும் கண்டிப்பாக. அப்போ தான் கேஸ் ட்ரபிள்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம நேற்று வேறு சாப்பிடாமல் இருந்திருக்கோம்ல, அதெல்லாம் வந்து உடம்புக்கு ஒன்றும் சரியாக வராது. பெருங்காயம் அதெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லது. இதுக்கு கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதிலே போட்டுடுறேன்ப்பா. அதுக்கு பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன், உப்பு போட்டேன், கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக போட்டிருக்கேன். அந்த பருப்பும் காயும் வேகட்டும். இறக்கும்போது நம்ம கறிவேப்பிலையும் தேங்காய் துருவலும் போட்டு இறக்கணுன்னா அந்த பொரியல் முடிஞ்சிருச்சு. பாயாசம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு வெல்லமும் ஏலக்காய் எல்லாம் போடணும். இன்னும் கொஞ்சம் வேகணும், ஜவ்வரிசி வேகட்டும். இதப்பா, கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுடலாம். கொஞ்சமாக தான்ப்பா வெல்லம், ஒரு அரை திட்டிப்பு தான். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் மில்க் மேடு போட போகிறோம். அதில் இருக்கிற இனிப்பு சரியாக போயிடும். இது கரைஞ்சிடும், கட்டி கட்டியாக போடுறாங்களேன்னு. இது கல் மண் இல்லாத வெல்லம், அதனால் அப்படியே போடுறேன். கொஞ்ச நேரத்தில் இது கரைஞ்சிடும்ப்பா. நம்ம கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அந்த மில்க் மேடு போடும் பொழுது பார்த்தோம்னா எல்லாம் கரைஞ்சி நல்லா இதாகிடும் பாயசம். அதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம். பாயசம் எல்லாம் ரெடி. பாருங்கள், கேரட் பொரியல் வந்துருச்சு, கேரட்டும் வந்துருச்சு, அந்த பருப்பும் வந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டு ஒரு கிளறி நம்ம எடுத்துக்கிட்டு இதுலேயே நம்ம சேப்பங்கிழங்கு தாளிச்சுக்கலாம். இந்த பானர்லேயே கேரட் பொரியல் ரெடிப்பா. இருங்க, இதை எடுத்து வச்சுட்டு பாருங்கள். அந்த பொரியல் எடுத்துகிட்டு அந்த பானர்லேயே எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டேன், பொரியட்டும். இந்த கிழங்கை போட்டுட்டு உப்பு மிளகா அப்படி போட்டு மஞ்சள் பொடி போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியது தான். இதுக்கு வேறு எதுவுமே இல்லை. உப்பு போட்டேன், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், இது கிளறி விட்டுருவோம். நம்ம கிளறி இப்படி ஒன்று ஒன்றா பரப்பி விட்டுட்டோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும்பா. இந்த இரும்பு வானாலன்றதுனால நல்ல சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு காய். ரொம்ப எண்ணெயும் செலவாகாது. இப்படி பரப்பி விட்டுருங்க, சிம்லேயே போட்டுருங்க. அது பாட்டு நல்லா ரோஸ்ட் ஆகும். ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். ரசம் வைக்கலாம்ப்பா. அதுக்காக கொஞ்சம் லெமன், அது பாருங்கள், ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சு கொத்தமல்லி அந்த காம்பெல்லாம் போட்டு ரசப்பொடி போட்டு இதில் வச்சுட்டேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை, தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நெய்யை விட்டு தாளிப்போம். நம்ம போதும். கடுகு,
2 வெந்தயம், சின்னதாக ஒரு பெருங்காயம் கட்டி போட்டேன். ஏன்னா ரசப்பொடியிலையும் பெருங்காயம் இருக்குது, இந்த பருப்பு தண்ணியிலையும் பெருங்காயம் இருக்குது. ரொம்ப பெருங்காயமாக இருந்தால் கசக்கும் அப்புறம் ரசம். அதனால் இது பொரியட்டும். இதை போட்டேன்பா. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். இது வதங்கட்டும், நல்லா தண்ணி விட்டு வதங்கட்டும். இந்த கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த பானாலே நம்ம வடை தட்டிக்க போகிறோம். இந்த ரசம் வடை வச்சுட்டேன், கொதிக்கட்டும். அது கொதிக்கும்போது நம்ம பருப்பு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து இந்த கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு திரும்பி இதுலேயே மோர் குழம்பு தாளிக்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. கொதிச்சிருச்சுப்பா, பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். இப்படி பொங்கி வரும்பொழுது எடுத்து அந்த கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம மோர் குழம்பு தாளிக்கலாம். இந்த காயை எடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் விடுறேன்ப்பா. மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். சும்மா எல்லாமே 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி தான்ப்பா, அதுக்கு மேலே விட மாட்டேன். நம்ம செய்கிறதே கொஞ்சம் குழம்பு தானே, அதனால் கடுகு போடுறேன். 2 வெந்தயம், பாருங்கள். நம்ம வீட்டிலையே போட்ட சுண்டக்காய்ப்பா. நம்ம கடையில் வாங்கினோம்னா இந்த மாதிரி இருக்காது. அது அவங்க கழுவுறாங்களா கழுவுலையா சுத்தமாக பண்ணுறாங்களா தெரியாது. இந்த மாதிரி சீசனில் சுண்டக்காய் விற்கும் பாருங்கள். அப்போ 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கிட்டு வந்து நல்லா அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு உட்காந்து அந்த இதிகளில் ஒரு கல்லாக ஒரு காயாக நசுக்கி கொஞ்சம் மோரில் போட்டு வெயிலில் காய வச்சு நான் என்ன பண்ணுவேன், அது ஃப்ரிட்ஜிலே வச்சுருவேன் ஒரு கவரில் போட்டு. இப்போ உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. 1 வருஷம் ஆனாலும் காய் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி வத்த குழம்புக்கு மோர் குழம்புக்கு சும்மா எதுவும் இல்லை தொட்டுக்க அப்படின்னா இந்த காயை 4 வறுத்து வச்சுக்கிட்டு கூட தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றது. அது மாதிரி நான் பண்ணுறது உண்டு. இப்போ இதை போட்டுடலாம், பொரியட்டும். நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நிமிஷத்தில் சமையல் ஆகிடுங்க. காய் அரிஞ்சு வச்சுக்கணும். காய் அரியிற வேலை தான் பெரிய விஷயம்வாங்க. காய் அரிஞ்சிட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நிமிஷத்தில் சமையல் ஆகிடும். பாருங்க, சுண்டக்காய் வந்துருச்சு. இப்போ பெருங்காயம் போட்டுடலாம், குழம்பை ஊற்றிடலாம். பொங்கி வரட்டும்பா. இது பொங்கி வந்து நிறுத்திடலாம். கொத்தமல்லியும் போட்டுட்டேன். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, பச்சை மிளகா அரைச்சாச்சு காரத்துக்கு. எல்லாம் ரெடிப்பா. மோர் குழம்பு. வெங்காயம் இல்லாத வடைப்பா. அதுக்கு இஞ்சி பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை ஒரு சுற்றிட்டு இந்த பருப்பை போட்டு அரைச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வடை செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். கோஸ் போட்டு தான் இன்றைக்கி வடை செய்ய போகிறோம். நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் நரன்னு அரைச்சிட்டேன்பா. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். பெருங்காயம் போடலாம். இப்போ இந்த கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு இந்த கோஸையும் போட்டு பிசைஞ்சிட்டு எப்படி வடை தட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அந்த வடை தட்டிட்டேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் வெங்காயம் போடாத அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோஸ் போட்டு வடை தட்டி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள், சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு பருப்பு நெய் போட்டு தாளித்து வச்சுட்டேன். கேரட்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு பொரியல், சேப்பங்கிழங்கு வறுவல், மோர் குழம்பு, ரசம், வடை, பாயசம். இதுக்கு பாலையும் ஆறின பாலையும் ஊற்றி அதுக்கப்புறம் மில்க் மேடும் போட்டு வச்சுட்டேன்ப்பா. சூப்பரான பாயசம் ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். துவாதசிக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணும். இதில் இன்னும் 2 மிஸ் ஆகிடுச்சுப்பா. அவுத்திக்கீரை பொரியல் பண்ணுவேன். நான் நேற்று வாக்கிங் போக முடியல என்னால், அதனால் விரதம் இருந்ததுனால அவுத்திக்கீரை பண்ணல. அவுத்திக்கீரை தனியாக ஒரு நாள் பொரியல் பண்ணி நான் என்னோடய வீடியோவில் போட்டுடுறேன். நெல்லிக்காய் பச்சடி, இது 2 மிஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம், இன்னொரு நாள் நான் அதை வீடியோவில் போட்டுடுறேன். வாழ்க வளமுடன். எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.